இப்ப நாங்க வந்து இப்ப 15% இவரு தான் கூட்டணிக்கு போக மாட்டாரே தவிர இவரோட யாராவது வந்தா ஏத்துக்குன்னு கூட்டணி அமைப்பார். அது அண்ணன் முடிவு எடுப்பாங்கல்ல 100%. அன்னைக்கு அண்ணன் சொல்ற விஷயம் தானே. உங்களுக்கு தேவை வந்து தமிழர் ஆட்சி, தமிழ்நாட்டினுடைய முதல்வரா அண்ணன் அரியணையில உட்காரணும். அப்போ அதுதான் இலக்குனா நீங்க இப்பவே அந்த வேலையை செய்யலாமே. தமிழ் தேசிய அரசியல் பேசுற பிற கட்சிகளை இப்பவே அழைத்து ஒரு கூட்டணியை நாம உருவாக்கலாம், ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கலாம். அதுதான் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, திமுகவுடைய வாக்கு எண்ணிக்கை சதவீதத்தை பாருங்க, அதிமுக வாக்கு எண்ணிக்கை சதவீதத்தை பாருங்க. ஏன் வந்து நம்ம ஆளுக்கு அங்க போய் நிக்கிறாங்க? இல்ல அததான் நான் கேட்கிறேன். இப்ப சீமான் வந்து நாளைக்கு ஒரு 12% வாக்கு வாங்கின பிறகு யாராவது சீமானை நோக்கி வந்தால் நாங்கள் கூட்டணி அமைப்போம், அதை அவர் அண்ணன் தான் சொல்லுவாருன்னு நீங்க சொல்றீங்க. அதை இப்பவே செய்யலாமே. நீங்க தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற வேல்முருகன் போல அல்லது பிற யாராவது இருப்பவர்களை நீங்க அழைத்து நாம ஒரு தமிழர் முன்னணி போல ஒரு தமிழ் கூட்டணியை உருவாக்குவோம், திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு தமிழர் சார்ந்த குடிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்று கூட்டணியை உருவாக்கி நிக்கலாம், அதுக்கு நான் தலைமை ஏற்கிறேன், அல்லது ஏதோ ஒரு ஜனநாயகபூர்வமா யாரையோ ஒருத்தரை தலைமை ஏற்கிறது, அந்த ஒரு செயல் திட்டத்தை குறைந்தபட்சம் இவர் செய்யல. யாரு அப்படி இருக்கிறா? அதை சீமானே செய்யலாமே. 100% செய்வாப்ல அண்ணன். எப்ப செய்வாங்க நினைக்கிறீமா? நான் முதல்ல என்னை நான் தூக்கி நிறுத்திக்கிறேன். நான் இந்த 8%ங்கிறது இப்பவும் நான் சொல்றேன், என்னை தூக்கி நிறுத்தக்கூடிய இடமா நான் பார்க்கல அப்படின்னு அண்ணன் நினைக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? நான் ஒரு 15% நான் எட்டிட்டு வச்சுக்கோங்களேன். 15% நான் எட்டின பிறகு அடுத்து எனக்கு ஏறுமுகம் தான். ஏன்னா நான் யார்கிட்ட கூட்டணி போக மாட்டேன். இல்ல நீங்க 15% சொல்றீங்க, ஆனால் இன்றைக்கு இந்த 8% பெரிதாக தான் பார்க்கப்படுது. அதாவது 8% வாக்கு என்பது ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசி எந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சியும் வாங்க முடியாத ஒரு வாக்கு. அப்ப இதற்கு பிறகு ஏன் சீமான் காலத்தை தள்ளுறாரு? நீங்க அவர் காலத்தை தள்ளுறதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, மக்கள் அல்லது அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் அப்போ ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது இவருடைய நோக்கம் இல்லை, மாறாக திமுகவை அரியணை ஏற்றணும் அப்படின்ற ஒரு வேலையை செய்யறாரு. அப்போ திமுகவை அரியணை ஏற்றுவதற்காக அதிமுகவினுடைய வாக்கை பிரிக்கிற வேலையை தான் இவர் வந்து செய்யறாரு. சரி, இது உங்களுடைய இப்போ உள்ள ஸ்டாண்டு. இப்போ உங்க ஸ்டாண்டு இப்ப நீங்க சொல்றது இப்போ உள்ள ஸ்டாண்டு தானே. ஏற்கனவே என்ன சொன்னீங்க? ஏற்கனவே என்ன பண்றீங்க? திமுக வாக்கு வங்கியை பிரிச்சு அதிமுக அரியணையில வந்து அண்ணன் செந்தமிழர் சீமான் உட்கார வைக்க பாக்குறாங்க. இல்ல அதுதான், அதாவது தேர்தலுக்கு தேர்தல் ஏதோ ஒரு நிலைப்பாடை இவர் வந்து எடுக்கிறார். அது உங்க மனநிலை. நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, உங்களுடைய மனநிலைக்குள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்ன பண்ண முடியாது, கட்டமைக்க முடியாது. அவருடைய சிந்தனை என்னவோ, அவருடைய செயல்பாடு என்னவோ, அதை அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்காப்புல அண்ணன்.